இருக்கு காவியா, உள்ளவா. சீக்கிரமா வர சொன்ன. அப்படி என்னடா விஷயம்? என்ன அர்ஜுன் இது? இன்னைக்கு நான் பார்த்த பிஎம் கேஸ் உறுத்திட்டே இருக்கு. இதுல உறுத்துறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, லுக் அட் ஹியர். நார்மல் டாட்டூ மார்க் மாதிரி தானே இருக்கு. நோ காவியா, இது நார்மல் டேட்டூ மார்க் இல்லை. இதே மாதிரி ஒரு அன்னோன் பாடியில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் நான் பார்த்தேன். அப்பவும் இந்த டேட்டூ மார்க் இருந்துச்சு. அதுவும் சஸ்பிஷான கேஸ் தான். இப்போ வந்திருக்கிறதும் சஸ்பிஷான கேஸ் தான். இதை ஃபாரன்சிக் ஸ்டடிக்கு அனுப்பி என்ன இருக்குன்னு பார்த்தா அதோட ரிப்போர்ட்டை நீ பாரு. இந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னு பாரு. ஃபாரன்சிக் ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் படி ஹேர்ஸ் அண்ட் நெயில்ஸில் ட்ரேசஸ் ஆஃப் அர்சனிக் இருந்திருக்கு. ஆனால் இதை என் சீனியர் டாக்டர் சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை ஆர்டிஐ சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண நினச்சிட்டாங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ பின்னணி இருக்குன்னு எனக்கு தோணுது. இது என்னவா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் காவியா. அப்போ நான் வேணா என்னோட பேப்பரில் இதை பப்ளிஷ் பண்ணவா? இல்லை காவியா, பப்ளிஷ்லாம் பண்ண வேண்டாம். இதை நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ஸ்லாம் வச்சுக்கணும். அப்போது டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க கிட்ட வேணா பேசி பார்க்குறேன். சரி, நீ அவங்ககிட்ட பேசிப்பாரு. நானும் ராகவ்கிட்ட கால் பண்ணி என்னன்னு பேசிட்டு சொல்கிறேன். என்னாச்சு? அப்போ எவிடன்ஸும் இல்லை, அர்ஜுனும் இல்லை. கில்லர் கிட்ட நீ ஏதோ யூனிக்கா பார்த்தேன்னு சொன்னீங்க, என்னது அது? அது ஒரு சிம்பிள். அது 2 பக்கம் அப்படி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி. சரி, ஓகே, விடு, நான் சாய வர சொல்றேன். இப்படிதான் இருந்துச்சு. Few minutes wait பண்ணுடா. Let me search about it. Yeah, I found the lead. லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம இதுக்குள்ளே எப்படி போகிறது? Hi Maga. ஹாய் சாய், என்ன இந்த பக்கம்? இவர் டாக்டர் ராகவ், ஜேர்னலிஸ்ட் காவ்யா. எங்களுக்கு உங்க ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்? இந்த சிம்பிள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. இது பார்க்க சிம்பிள் மாதிரி தெரியலையே. சரி, என்னன்னு ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன். இது ஒரு சிம்பிள் கிடையாது. இது ஒரு ரிச்சுவல் மார்க்.
இரத்த பலி கொடுக்காம மனிதர்களை கொன்று அவங்களோட ஆன்மாவை பயன்படுத்தி செல்வந்தர்களாகலாங்கிற மூட நம்பிக்கையை குறிக்கக்கூடிய ரிச்சுவல் மார்க் இது. இதை பயன்படுத்திட்டு இருந்தவங்க 3 பேர், ஆனால் அதில் 2 பேர் இல்லை, ஒருத்தர் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அல்தாஃப் பாபா. எஸ், கரெக்ட். இப்போ நம்ம அல்தாஃப் பாபா எப்படி கிராக் பண்ண போகிறோம்? நாளையிலேருந்து அல்தாஃப் பாபா ஆசிரமத்தில் ஹீலிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் பேப்பரில் அதை பற்றி அட்வர்டைஸ் பண்ணோம். ராகவ், அப்போ அதில் நீ என்ரோல் பண்ணிடு. ஓகே. नमस्ते सर। ஹீலிங் ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணணும். ओके सर, ये फॉर्म आप फिल कर दीजिए। जी बोलिए सर, मैं ऑफिस में ही हूँ। லேப்ராட்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்களா? எஸ் மேம். அவங்களுக்கு பிரெயின் வேவ்ஸும் காக்னிட்டிவ் எபிலிட்டியும் எவ்வளோ இருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே மேம்.
புதுசாக வந்த லேப் ராட்ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹாவ் 50% காக்னேட்டிவ் எபிலிட்டி. எஸ். என்ன டாக்டர், நாளைக்கு 20 பேர் ஐஎஸ்ஐஎஸ்க்கு அனுப்பிடலாமா? அனுப்பிடலாம் சார். கருடா, சொல்லுங்க தலைவரே. இந்த டாக்டர் மர்டர் சீன் வந்து எவிடன்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டியா? எல்லாம் எடுத்தாச்சு தலைவரே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற யாரும் பார்க்கலையே? அதெல்லாம் யாரும் பார்க்கல தலைவரே. நான் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணு போனப்போ தான் டாக்டர் போட்டேன் தலைவரே. முட்டாள், அதையும் விட்டு வச்சிருக்க. மிச்சம் இது எல்லாம் முடிச்சு விடு, பின்னாடி நமக்கே வேணையா வந்து நிற்க அப்புறம். சரிங்க தலைவரே, முடிச்சலாம் தலைவரே. பாருங்க, நான் கட்சி மீட்டிங் கிளம்புறேன். தலைவரே சொல்லுங்க பாபா. இந்த வாரம் மகா காளி பூஜை வச்சிருக்கேன் தலைவரே. சிறப்பாக பண்ணிடுவோம் பாபா. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்துருவோம். இந்த வாட்டி கலந்துக்கிட்ட ஆட்சி நமக்கு தான் தலைவரே. சந்தோஷம் பாபா. இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க? நீனும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்ற, காவியாவும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றா. ஹீலிங் ப்ரோக்ராம் போனி, அங்கே என்னாச்சு? காவியாவை தூக்கிட்டாங்கடா. என்னடா சொல்கிற? என்னடா சொல்கிற? அப்படி அங்கே என்ன தான் நடக்குது? ஆமாம், நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே நிறையா நடக்குது. அப்படியா? என்ன சொல்கிற? ட்ரக் ட்ரையலில் பாஸ் ஆகிறவங்கள டெரரிசம்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே ட்ரக் ட்ரையலில் ஃபெயில் ஆகிறவங்கள நரபலி கொடுத்துட்றாங்க. அல்தாஃப் பாபா ஹெட் இல்லையா? இல்லை, அன்னைக்கு 4ஆவதாக ஒருத்தன் அங்கே கரவெஸ்டி போட்டிருந்தான். அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்னால் அன்னைக்கு அவன் ஃபேஸை பார்க்க முடியல. அப்போ அவனை நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? கடைசியாக அல்தாஃப் பாபா நடத்தின ஒரு பூஜைக்கு அவன் வந்திருந்ததா அன்னைக்கு சொன்னான். மேபி நம்ம அந்த பூஜையோட ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எனக்கு டைம் கொடு, நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். நீ சொன்னது வச்சு பார்த்ததில் 5 பொலிட்டிஷியன் அன்றைக்கி பூஜைக்கு வந்திருக்காங்க. இப்போ அதில் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறது? அன்னைக்கு நான் அந்த ஹீலிங் சென்டர் போகும்போது அங்கே ஒரு சிம்பிளை பார்த்தேன். அதே சிம்பிள் தான் அந்த லா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயும் நான் பார்த்தேன். மேபி அந்த சிம்பிளை நீ அந்த 5 பேர்த்துக்கும் சென்ட் பண்ணு. யார் அதில் ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் கல்ப்ரிட். டன். நீ சொன்ன 5 பேரில் ஒருத்த மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்கான். என்ன ரிப்ளை பண்ணியிருக்கான்? ஸ்பாட்டும் டைமும் சென்ட் பண்ணியிருக்கான். யார்? MK வேலன். இல்லை டாக்டர் தம்பி, என்னை பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல. எனக்கு மற்றவங்க கஷ்டப்பட்டால் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் நானே உங்களை ட்ராக் பண்ணி நானே உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். இவ்வளோ தூரம் தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு காவியாவும் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க நல்லாவே தெரியும். எவிடன்ஸை கொடுத்தீங்கன்னா சுமூகமாக போயிடலாம். அந்த அர்ஜுன் நிலமை இந்த காவியா பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த எவிடன்ஸ் எங்கள் கையில் கொடுத்துருங்க. புரியும்னு நினைக்கிறேன், டாக்டர் படிச்சிருக்கீங்க. எவிடன்ஸ் ப்ளீஸ். கருடா, எவிடன்ஸ் கிடச்சிருச்சுப்பா. அந்த பொண்ணை விட்டுரு. வரேன் டாக்டரு. தலைவரே, ஒரு நிமிஷம். அதுக்குள்ளே போனால் எப்படி? சாய் ப்ரோ கேட்டுச்சா? அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு விடுங்க.
அது நம்ம பையன் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கான், அதை பார்த்துட்டு விரைவு செய்திகள். அமைச்சர் MK வேலன் மற்றும் ISIS தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக புதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து அவரது கூட்டாளிகளான LA கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கருடன், ஹீலிங் சென்டர் நடத்தும் அல்தாஃப் பாபா மற்றும் ஃபார்மா கேபிட்டல் CEO வசுந்தரா ஆகிய போதும் கொடுங்க. என்ன தம்பி நம்மகிட்டே அரசியலா? இருங்க படிச்சவனும் அரசியல் பண்ணலாம். இது என்னோட முடிகிற கதை இல்லை.